ஒரு ப்ராம்ப்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை விற்க முடியும் அப்படின்னா then why waiting? Go and sell your prompts. Phase 2 is mastering the prompt techniques. இது வந்துட்டு ஒரு basic level to the intermediate level அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே கொடுக்காம டைரக்டா நம்ம ஒரு கேள்வி கேட்டு ஏஐ கிட்ட இருந்து பதில் வாங்குறது. ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு குரூப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எனக்கு கொடு. அப்படி இப்போ பிரியாணி செய்யணும் எனக்கு ரெசிபி கொடு அப்படின்னா அது ப்ரொசீஜர் மாதிரி கொடுக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்கறது வந்துட்டு செயின் ஆஃப் தாட்ஸ். இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங், இப்போ நான் வந்துட்டு ஒரு டாக்டர், என்னை பார்க்க ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க எப்படி நான் ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு சொல்லு அப்படின்னா your AI will respond accordingly. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு என்டர்டெயின் யோர் செல்ஃப், இட் இஸ் டு எஜுகேட் அண்ட் என்கேஜ் யோர் செல்ஃப் இன் திஸ் லெவரேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நைட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. திஸ் ரெக்வயர்ஸ் ப்ராக்டிஸ். லைக் ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் டு ரீரைட் த டாஸ்க். டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுங்க. லைக் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உங்களோட ஸ்டைல் ஆஃப் ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஜேர்னலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் செல்ஃப். ப்ராம்ப்ட் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் டெவலப் பண்ணுங்க. யூடியூப் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர், இல்லைன்னா நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்துட்டு இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ் தயாரித்து கொடுக்கறது, இல்லைனா நம்மளோட கெரியர் ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சாட் பாட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுறது. அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு ஏஐ கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணுறது, யூடியூப் கேப்ஷன்ஸ் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். டே டு டே லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற, நம்ம நினைக்கிற, நமக்கு தேவையான ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் இந்த ப்ராம்ப்ட் ரிலேட்டடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அது யூஸ் ஆகாது, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ப்ராம்ப்டிங் டு யோர் ஓன் டொமைன். இப்போ நீங்கள் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், ஈவன் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட், என்ன பேக்ரவுண்டில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்திருக்கலாம். ஸோ உங்களோட டொமைனில் எப்படி இந்த ப்ராம்ப்டிங்கை இன்ஃப்யூஸ் பண்ணலாம், அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணி ஒரு அவுட்புட் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாலே லைக் நம்ம ஒரு பாதி மலை தாண்டின மாதிரி தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லைக் ஒரு ஏஐ டியூட்டர் எப்படி டீச் பண்ணும், இல்லை ஒரு குவிஸ் வந்துட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணும், இல்லை சம்மரிஸ் வந்துட்டு எப்படி மேக் பண்ணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். நீங்கள் இதுவே டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஏஐ டூல்ஸ் வச்சு நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம், நம்ம எப்படி கற்றுக்கலாம், நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுவே நீங்கள் மார்க்கெட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டென்ட் என்னமோ ஒன்று தான், ஆனால் அது நம்மளோட யூனிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது அப்படின்றது இருக்கு இல்லையா. அதெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அதையும் தாண்டி டெவலப்பர்ஸ் இருக்கீங்க இல்லையா, எனக்கு கோடே தெரியாத ஆனால் நான் ஆப் டெவலப் பண்ணோம் அப்படின்றவங்களுக்குலாம் ஏஐ வில் பி வெரி 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 குட் டூல். கோட் ஜென்ரேஷன், எக்ஸ்பிளனேஷன், டீபக்கிங், அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏஐ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் அந்த டொமைனில் எப்படி நம்ம ப்ராம்ப்டை இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் டெக்னிக். அது யூனிக்காக நமக்கு எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஃபேஸ் 4 என்ன அப்படின்னா கோயிங் டு பில்ட் யுவர் ஓன் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். ஃபவுண்டேஷன்ஸ் கிடச்சிருச்சு, எனக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டைப்ஸ் என்ன, கிளியர் இன்சைட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, அண்ட் தென் என்னோட டொமைனில் அதை எப்படி நான் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றது தான் என்னோட ஃபேஸ் 4. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் ஓப்பன் ஏஐ ஏபிஐஸ்னால் என்ன, ஜெமினி ஏபிஐஸ்னால் என்ன அப்படின்றத பற்றின ஒரு கிளியர் இன்சைட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அண்ட் பைத்தான் பேசிக்ஸ் அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஒரு ஏஐ ரிலேட்டடாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தானில் நான் மாஸ்டர் ஆகணுன்றது கிடையாது, பைத்தான் பேசிக்ஸ் அப்படின்றது நமக்கு முக்கியம்தான்.
அப்புறம் லார்ஜ் செயின்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதை பற்றின ஐடியாஸும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் நம்ம ப்ரோ லெவலில் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தேவை. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் லைட்டு, கிரேடியோ அதெல்லாமே நமக்கு தேவை. ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணும் இல்லையா, அதனால இந்த ஸ்ட்ரீம் லைட், கிரேடியோ இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தேவை. கிட்ஹப் இது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னாலே கிட் அண்ட் கிட்ஹப் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா. ஸோ இதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா we can definitely start. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஜஸ்ட் போய் கேள்வி கேட்டு பதில் வாங்குறதா அப்படின்னா கிடையாது. நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அப்படின்றது நமக்கு இருக்குது. இது ரிலேட்டடாக தான் நம்மளோட ஜாப் ரோல்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ஐடியா நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ரெஸ்யூம் பில்டர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ரெஸ்யூம் அவங்க ரெடி பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. they are depending on artificial intelligence. ஸோ அது யூனிக்காக நம்ம எப்படி டெவலப் பண்ணி எப்படி கொடுக்குறோமோ அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ப்ரிசைஸ்டாக ஈஸியாக கொடுத்தா அவங்க ஈஸியாக அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் ஜென்ரேட்டர் அப்படின்றது நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிடி என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஈஸியாக எனக்கு பதில் சொல்ல முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் அ குட் ஐடியா, குட் ப்ராஜெக்ட் ஐடியா. அண்ட் நம்மளோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரியான சேட்பாட் நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். ஃபேஷன், மேக்கப், ஃபுட் அப்படின்னு நம்மளோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கிறது. அண்ட் கண்டென்ட் ஜென்ரேட்டர், லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டென்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் ப்ரோ லெவல் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் ஃபார் யுவர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கெரியர். நான் என்னோட 5th phase I'm gonna build a portfolio and என்னோட கரியருக்கு வந்துட்டு நான் ஒரு சரியான வழியை அமைக்க போகிறேன் அப்படின்றது தான். போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். எய்தர் கிட்ஹப்பில், லிங்க்டின்ல, நோஷனில், கார்டில் இதெல்லாம் போயிட்டு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 to 5 ஏஐ பவர்ட் ப்ராம்ப்ட் ப்ராஜெக்ட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களோட ரெஸ்யூமில் இருக்கணும், உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும். ட்விட்டர்லேயோ லிங்க்டின்லேயோ உங்களோட ப்ராசஸ், உங்களோட ஜேர்னி என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணீங்க, கடந்து வந்த பாதை அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் கண்டினியூஸாக போட்டே இருங்க. அப்போ தான் அது வந்துட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கிராப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். அப்போ தான் யூல் கெட் மோர் ஆர்டர்ஸ் அண்ட் யூல் ஏர்ன் மோர். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள். டீப் லேர்னிங் ஏஐ சர்டிஃபைட், ஜென்ரேட்டிவ் ஏஐ சர்டிஃபைட், அப்புறம் கூகுள் ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து கூகுள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கிறது, டீப் லேர்னிங் ஏஐலேருந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் பற்றின சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறது, அண்ட் ஐபிஎம் ஸ்கில்ஸ் பற்றி வாங்குறது, அண்ட் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் வந்துட்டு நிறைய கோர்சஸ் முடிக்கிறது. ஸோ இது எல்லாமே இட் வில் பிளே அ வைட்டல் அட்வான்டேஜ் ஃபார் யோர் கரியர் ஆஸ் வெல். கீவேர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணால் மட்டும்தான், எய்தர் இட் குட் பி நௌக்ரி, லிங்க்டின் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஜாப் சர்ச் ப்ரொஃபைல்ஸ் ஆர் போர்ட்ஸாக இருந்தாலும் ஓகே. பட் அதுக்கு நீங்கள் ஜாப் டைட்டில்ஸ் அப்படின்றது முக்கியம். அது என்னென்ன ஜாப் டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐ கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், எல்எல்எம் அப்ளிகேஷன் டெவலப்பர், generative AI product assistant, AI trainer or AI evaluator. இந்த மாதிரியான job roles-க்கு you'll be applicable if you become a prompt engineer. And also இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, லைக் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறேன், பட் எனக்கு இப்போவே எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வேணும், எனக்கு ஒரு கெரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா யூ கேன் மானிட்டைஸ் யுவர் செல்ஃப். நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் லைக் ஃபைவர், அப்வொர்க், அவுட்லயர் அதெல்லாம் போயிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ நான் ப்ராம்ப்ட் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ப்ராம்ப்ட் பேஸில் போயிட்டு உங்களோட ப்ராம்ப்ட்டை நீங்கள் வந்துட்டு விற்கலாம். அதுக்கு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ தட் யூ கேன் ஏர்ன் மோர். அண்ட் தென் நிறைய உங்கள் காலேஜஸ்லேயே டெக் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் நிறைய பேர் வளருவாங்க. அண்ட் நீங்களும் அந்த காலேஜில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பீங்க. ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். போனஸாக எனக்கு இன்னுமே எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கணும், ஃபர்தராக பண்ணிக்கணும், ஆனால் எனக்கு கோட்லாம் பெருசாலாம் வராதுப்பா, ஆனால் எனக்கு ஹை பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூடவே யூஐ யூஎக்ஸ் பற்றி படிக்கலாம். அதை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சி யூ கேன் ஸ்டார்ட் டு டெவலப் ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் ஏபிஐஸ் பற்றின ஒரு நல்ல ஐடியாஸ்க்கு வந்து அதை பற்றின ஒரு கோர்ஸ் முடிக்கலாம். எத்திக்ஸ் அண்ட் பயாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது.
நெகட்டிவ் தான் அப்படின்னும் சொல்ல முடியாது. அது ஒரு பேலன்ஸ்டு ஃபார்ம் தான். நமக்கு தெரியாமயே நமக்குள்ளேயே நிறைய எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், எத்திக்கல் கொஸ்டின்ஸ் நமக்குள்ளேயே வரும். பட் ஸ்டில் வீல் பி லைக் சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே இருக்கும். ஸோ எத்திக்கல் அண்ட் பயஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா, லா, ஆர்டிக்கல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே அவங்களோட பேக்கேஜை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே எதுவுமே இல்லை. ஸோ அதை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருந்தா அது அந்த விஷயம் வளரவே வளராது, நாமளும் வளர மாட்டோம். எப்போ நம்ம அதை பேசி மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்கிறோமோ அப்போ தான் அந்த விஷயம் நமக்குள்ளே அப்படியே வளரும், நம்மளும் வளருவோம் இல்லையா? அதனால நிறைய கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு r/prompt engineering அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய கம்யூனிட்டிஸ் விசிட் ஆகும். அதை பற்றி பாருங்கள். அண்ட் டிஸ்கார்ட், ஃப்ளோ ஜிபிடி, லாங் செயின், ப்ராம்ப்ட் பேஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ராம்ப்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை விற்க முடியும் அப்படின்னா தென் வை வெயிட்டிங், கோ அண்ட் செல் யோர் ப்ராம்ப்ட்ஸ். அண்ட் ட்விட்டர், லிங்க்டின் அது எல்லாத்துலேயுமே நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோஸ் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க, கனெக்ட் வித் தெம் அண்ட் ஜஸ்ட் க்ரோ யுவர் செல்ஃப். ஸோ எதுவுமே நம்ம வந்துட்டு உட்காந்துட்டு ஐயோ இது பெரிய விஷயம், இது பண்ணணுமா அப்படின்றதுனா கடைசி வரைக்கும் அது பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அது தூரமாக வச்சு பார்த்தா அது சின்ன கல்லாக தானே தெரியும். அதனால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றின ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஃபேஸ் 2 வந்துட்டு ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது. ஃபேஸ் 3 வந்துட்டு டொமைன் யூஸ், நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அதில் எப்படி இதை இன்ஃப்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஃபேஸ் 4 இஸ் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ், பிகாஸ் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஃபேஸ் 5 அப்படின்றது உங்களுக்கான கரியர் அண்ட் உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி நீங்கள் ஓஹோன்னு வாழ்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏஐ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்றத ஒரு மனுஷன் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஸோ நீங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Bhuvanika signing off. Bye bye.